ஸோ அந்த வெயிட்டிங் பீரியட் 2 இயர்ஸோட வெயிட்டிங் பீரியட் எங்களுக்கு வேற விதமான ஒரு என்கரேஜ்மெண்ட் கொடுத்தது. ஏன்னா ஓகே நம்ம ஏதோ ரைட்டாக பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா அதுக்கப்புறம் இந்த கதை வந்து வாசு பக்னானி சார் கிட்ட போச்சு, ஒரு நிறைய இடங்களில் ட்ராவல் பண்ணிச்சு நார்த்தில். பட் சில காரணங்களாக அது நடக்கல. பட் ஐ வாஸ் வெரி கான்ஃபிடென்ட், இல்லை பரவாயில்ல நம்ம தமிழ்லேயே பண்ணுவோம். அப்புறம் ரவிதேஜா சார் கிட்ட போச்சு தெலுங்குல பைலிங்குவலாக பண்ணலான்ட்டு. பட் தென் அது என்னன்னு தெரியல, ஏதோ ஒரு காரணத்தினால அது அடுத்த கடத்துக்கு போகல. பட் ஐ வாஸ் வெரி கான்ஃபிடென்ட் தட் இந்த படம் நம்ம தமிழ்லேயே எடுப்போம், நம்ம ஆடியன்ஸ்க்கு நம்ம படம் எடுப்போம், அது ட்ராவல் ஆச்சுன்னா பரவாயில்ல. ஏன்னா பேன் இண்டியாங்கிற வார்த்தை இன்னைக்கு வந்து ரொம்ப ஈஸியாக மிஸ்யூஸ் பண்ணுற ஒரு வார்த்தையாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். நிறைய இந்தியாவில் ஹிட் ஆகிற படங்கள், பேன் இண்டியாவில் ஹிட் ஆகிற படங்கள் ரொம்ப ரூட்டட் ஃபிலிம்ஸாக தான் இருக்குது. அவங்களுடைய ஆடியன்ஸ்க்காக தான் அந்த படங்கள் எடுத்திருக்காங்க. அது ஆட்டோமேட்டிக்காக ட்ராவல் ஆகி அது ஒரு பேன் இண்டியாவை மாறுதுங்கிறது நான் நம்புகிறேன் ஒரு ஆக்டராக. ஸோ நானும் அந்த ஜேர்னியில் லைட்டாக டிவேட் ஆனேன். எனக்கு ஓகே பேன் இண்டியா பண்ணலாம், நாலு ஊரில் இந்த ஆக்டர்ஸ் கொண்டு வந்து ஒரு பேக்கேஜிங் பண்ணலான்னு நான் ஆசைப்பட்டேன். பட் ஒரு ஸ்டேஜ்க்கு அப்புறம் எனக்கு அந்த ரியலைசேஷன் வரும்போது ஐ செட் இல்லை பிரவீன், நம்ம தமிழில் மட்டுமே பண்ணுவோம். ஸோ இப்படி தான் இந்த படம் வந்து திருப்பி அந்த 2 இயர்ஸ் கழிச்சு ஐ ஸ்டார்டட். அண்ட் அந்த ஜேர்னி வந்து இன்னைக்கு நாங்கள் ஸ்டார்ட் பண்ண லாஸ்ட் நவம்பரில் மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணோம் இந்த படம். அண்ட் இந்த அக்டோபர் 31 நாங்கள் ரிலீஸ் பண்ணுறோம். ஸோ ஒரு வருஷத்துக்குள்ளே என்னால் என் ப்ரொடக்ஷனில் ஒரு படத்தை எடுத்து எக்ஸிக்யூட் பண்ணி ஸ்க்ரீனில் கொண்டு வர முடியுது. இதுதான் வந்து நான் விஷ்ணு விஷால் ப்ரொடியூசரோட பலமாக பார்க்குறேன். அண்ட் இந்த ஜேர்னியில் நிறைய பேரோட எஃபர்ட் என் கூடவும் இருக்குது. அதில் முக்கியமாக என்னோடய ஃபேமிலி கண்டிப்பாக சொல்லலாம், அண்ட் மை ஒய்ஃப் ஜுவாலா. பட் இந்த படம் ஸ்க்ரீனில் இப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் அப்படிங்கிறது நாங்கள் எல்லாரும் நம்புகிறோம். ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். அதுக்கு முக்கியமான காரணமாக இருக்கிற டெக்னீஷியன்ஸ். இந்த படம் பொறுத்த வரைக்கும் ஐ திங்க் இட்ஸ் அ வெரி வெரி டெக்னிக்கல் ஃபில்ம். அண்ட் ஒவ்வொரு டெக்னீஷியன் இங்கே உட்காந்துருக்காங்க, அவங்க வந்து எல்லாருமே அவங்களோட 200% கொடுத்துருக்காங்க. இது பற்றி நான் வந்து இந்த மேடையில் பேசாமல் நான் நம்புகிறேன் கண்டிப்பாக இதுக்கு ஒரு சக்ஸஸ் மேடை இருக்கும்னு. அந்த மேடையில் நான் பேசணும்னு ஆசைப்பட்றேன். ஒவ்வொரு டெக்னீஷியன் எவ்வளோ உழைச்சிருக்காங்க, எப்படி இந்த படத்தை அப்ரோச் பண்ணாங்க, எந்த மாதிரியான இன்புட் கொடுத்துருக்காங்க, இது கண்டிப்பாக நான் டீட்டெயிலாக சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். நான் நிறைய மேடைகளில் நினைப்பேன், ஏன் எல்லோரும் இவ்வளோ டீட்டெயிலாக பேசுகிறாங்க டெக்னீஷியன்ஸ் பற்றி. பட் ஆஸ் அ ப்ரொடியூசர் நான் மாறும்போது தான் எனக்கு அது கொஞ்சம் கொஞ்சமாக ரியலைஸ் ஆச்சு.